வெல்கம் வியூவர்ஸ். ஒட்டுமொத்த பெங்களூர் மக்களையுமே கதி கலங்க வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு போன சனிக்கிழமை எனக்கு நடந்திருக்கு. பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிளாட்ல 2 நாட்களா தொடர்ந்து துர்நாற்றம் அடிச்சிட்டு இருந்திருக்கு. சோ பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே இந்த பூட்டி இருக்கிற வீட்டுல இருந்து தான் இப்படி துர்நாற்றம் வருது, அத வீட்டுடைய ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஓனரும் வீட்டுக்குள்ள ஏதாவது கெட்டு போன சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனவருக்கு அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காட்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்த அவரு ஃப்ரிட்ஜுக்குள்ள 29 வயதான மகாலட்சுமி அப்படிங்கிற பெண் 30க்கும் மேற்பட்ட பீசஸா வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுடைய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் அவங்களுடைய ஒவ்வொரு உடல் பாகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறத பார்த்து உறைஞ்சு போறாரு. இப்ப மொத்த கர்நாடகா மக்களையுமே அதிர்ச்சி அடைய வச்ச இந்த கேஸை பத்தி போடுங்க அப்படின்னு நம்மளுடைய எஸ்டிஐ பல பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி டேக் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவை கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த கேஸை போட சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதால அந்த 29 வயதான மகாலட்சுமிக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யாரு இப்படி செஞ்சது, கில்லரை கண்டுபிடிச்சாங்களா, எதுக்காக இப்படி பண்ணா அப்படிங்கிற இந்த கேஸுடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்திருக்கிற டீடைல்ஸை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் முன்னாடி வரவே முடியலையே, ஒரு பணக்காரனா ஆகவே முடியலையே, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கறதா இங்க பல பேருடைய எண்ணமா இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா உங்க எல்லாராலையுமே நீங்க நினைக்கிற இடத்துக்கு வர முடியும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பணத்தை சம்பாதிக்க முடியும். அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டிஷன், இந்த பணம் மணியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாவே போதும், நீங்களுமே ரிச் ஆகலாம். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான புக்கை நீங்க படிக்கணும். ரீசெண்டா சினிமா ஆக்டர் அரவிந்த் சாமி கூட இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த புக் தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த ஒரு புக்கை படிச்சாவே கண்டிப்பா அடுத்த ஒரு 10 வருஷத்துல நான் உங்களை மீட் பண்ணும் பொழுது நீங்க ரிச்சா இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்படியான அந்த புக் குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கு. குக்கு எஃப்எம்ல இப்ப 7 நாட்கள் ஃப்ரீ ட்ரையல் இருக்கிறதால இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியா ஆப்பை டவுன்லோட் பண்ணி 7 நாட்களுக்குள்ள கேட்டு முடிச்சிருங்க. இன்கேஸ் குக்கு எஃப்எம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா கண்டிப்பா எல்லாருமே இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஃப்ரீ ட்ரையல் தானே, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. நேபாள நாட்டை சேர்ந்த மீனா தம்பதி 35 வருடங்களுக்கு முன்னாடி பொழைக்கிறதுக்காக இங்க பெங்களூர் வந்திருக்காங்க. நிலமங்கலா அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வந்த அவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைகள் பிறக்குது. அதுல 2வது குழந்தை தான் இப்ப இறந்து போன 29 வயதான மகாலட்சுமி. சோ இவங்களுக்கு லட்சுமி அப்படிங்கிற ஒரு அக்காவும் உத்தம் சிங் மற்றும் நரேஷ் அப்படிங்கிற 2 தம்பிகளும் இருக்காங்க. 2019ல மகாலட்சுமிக்கு 24 வயசு இருக்கும் பொழுது ஹேமந்த் தாஸ் அப்படிங்கிற நபர் கூட கல்யாணம் நடந்து இப்ப 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. மகாலட்சுமி மல்லேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மால்ல ஒரு துணி கடையில டீம் லீடரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட கணவரான ஹேமந்த் ஒரு மொபைல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா இவங்க இப்ப அவருடைய கணவர் கூட சேர்ந்து வாழாம தனியா தான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் செப்டம்பர் 20ஆம் தேதி, அதாவது போன வெள்ளிக்கிழமை, நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மகாலட்சுமியுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ்க்கு அவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து 2 நாட்களா இதே மாதிரி இருந்தனால அந்த பிளாட்டோடைய ஓனர் ஜெயராமனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த நாற்றம் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிளாட்டோட ஓனரும் அங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயே தான் தங்கி இருக்காரு அப்படிங்கறதால அது என்ன நாற்றம் அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருக்காரு. ஆனா வீடு வெளிப்பக்கமா லாக் போடப்பட்டிருந்திருக்கு. ஆரம்பத்துல அது ஏதாவது கெட்டு போன ஒரு சாப்பாடா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருக்காங்க. இருந்தாலுமே அந்த வீட்டுல தங்கி இருந்த மகாலட்சுமியுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கெட்ட நாற்றம் வந்துட்டு இருக்கு, சோ உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு. உடனே மகாலட்சுமியுடைய அம்மா மீனா மற்றும் அவங்களுடைய
அவங்களுடைய அக்கா லட்சுமி 2 பேருமே அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க கிட்டயுமே சாவி இல்லாதனால வீட்டுடைய ஓனர் ஜெயராமன் கிட்ட ஸ்பேர் கீயை வாங்கி ரொம்பவே பயத்தோடவே வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அவங்க உள்ள போகும் பொழுதே தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க வீடு முழுக்கவே மகாலட்சுமியுடைய துணிமணி, வீட்டுக்குள்ள இருந்த மத்த பொருட்கள் அப்படின்னு அங்க இருந்த எல்லா பொருளுமே அங்க இங்கன்னு வீடே அலங்கோலமா இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள அங்கங்க ரத்த கரிகள் இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுடைய பயம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அந்த கெட்ட நாற்றம் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் வருது அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும் பொழுது க்ளோஸ் ஆகியிருந்த அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதோ சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருந்திருக்கு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே ரத்த கரையும் பாடி ஃப்ளூயிட்ஸும் சேர்ந்த மாதிரி ஏதோ தேங்கி நின்று இருக்கு. அப்படி தேங்கி நின்னதுல புழுக்கள் ஊறிட்டு இருந்திருக்கு. இத பார்த்தபடியே அவங்களுடைய போன் எடுத்து எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல போய் தயக்கத்தோடவே ஃப்ரிட்ஜோடைய கதவை திறந்து பார்த்தவங்க பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் போட்டுட்டே வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க பண்ணது எல்லாமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரியல் வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க உடல் வெட்டி வச்சிருக்கிறது அந்த வீடியோல தெரியும். டெலிகிராம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். சோ அலறி அடிச்சிட்டு வெளியே ஓடி வந்தவங்க உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. ஆனா போலீஸாலேயே கிரைம் சீனுக்குள்ள போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ 2 மாஸ்க் போட்டுட்டு உள்ள போன போலீஸ்ல ஒரு போலீஸ் ஆபீசர் மூச்சு முட்டிட்டு மூச்சு விட முடியாம வெளியே ஓடி வந்திருக்காரு. மீதி இருக்கிற போலீஸ் ஆபீசர் அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல மனித உடல் பாகங்கள் எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு பார்ட்டா வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுடைய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் வைக்கப்பட்டிருக்கிறதையும், தலையை மட்டும் தனியா வெட்டி ஃப்ரிட்ஜுடைய கீழ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதையும், ஃப்ரிட்ஜ் முழுவதுமே புழுக்கள் ஊறிட்டும் நெளிஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஹையர் ரேங்க்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. டாக் ஸ்குவாட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே கிரைம் சீனை எக்ஸாமின் பண்றதுக்காக FSL இருந்து, அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருந்து வரவைக்கப்படுறாங்க. அதுல இறந்து போனது 29 வயதான மகாலட்சுமி தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு வெட்டப்பட்ட அந்த உடல் பாகங்களை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு 9 தனிப்படைகள் அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்ட விசாரணையில மகாலட்சுமி ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல இருக்கலாம். பிகாஸ் ஃப்ரிட்ஜ் முழுவதுமே புழுக்கள் நிறைஞ்சிருந்திருக்கு. ஃப்ரிட்ஜுடைய மேல் கம்பார்ட்மெண்ட்ல கால்களும், நடு கம்பார்ட்மெண்ட்ல உடம்புடைய மற்ற பாகங்களும், ஃப்ரிட்ஜுடைய கீழ் கம்பார்ட்மெண்ட்ல தலை மட்டும் தனியா இருந்திருக்கு. மேலும் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் உடல் பாகங்கள் வெட்டப்பட்டிருக்கணும். அதுவும் உடல் பாகங்களை வெட்டுறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பான பொருளை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய உடல் பாகங்கள் பீஸா வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு இல்லையா, அது பக்கத்திலேயே ஒரு சூட்கேஸ் இருந்திருக்கு. சோ போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, கொலை இந்த வீட்ல நடந்து உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு போக பிளான் பண்ணியிருந்தாங்களா, இல்ல கொலை வேறு எங்கேயோ செய்யப்பட்டு அந்த உடல் பாகங்களை கொண்டு வர்றதுக்கு அந்த சூட்கேஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. அதாவது கொலை செய்யப்பட்ட இடம் வீட்லயா இல்ல வேற எங்கேயாவது கொலை செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுல போலீஸுடைய முதல் சந்தேகமே மகாலட்சுமியுடைய கணவர் மேல போக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல விஷயம் கேள்விப்பட்ட அவருமே அங்க கிரைம் சீனுக்கு வந்திருக்காரு. சோ அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்ததாகவும், அதனால கடந்த 9 மாதங்களா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வருடம், அதாவது 2024 பிப்ரவரியில தன்னுடைய கணவர் தன்னை பிசிக்கல் அபியூஸ் பண்றாரு அப்படின்னு போலீஸ்ல மகாலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காரு. அதே போல மகாலட்சுமியுடைய கணவரும் தன்னுடைய மனைவிக்கு உத்தரகாண்டை சேர்ந்த ஒரு பார்பர் கூட அஃபையர் இருக்கு. அவனுடைய பெயர் அஸ்ரஃப் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சோ அத பத்தி அவருடைய கணவர்கிட்ட இப்ப கேட்கும்போது, என்னுடைய மனைவிக்கும் அந்த பார்பருக்கும் அஃபையர் இருக்கிறது எனக்கு போன வருஷம் ஏப்ரல் மாசமே தெரியும். அதுல இருந்துதான் எங்க 2 பேருக்குள்ளயுமே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப கடந்த 9 மாதங்களா நாங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இத பத்தி போன பிப்ரவரி மாசம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த பார்பர் அஸ்ரஃப பெங்களூர் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க பிரிஞ்சிருந்த சமயத்துல என்னுடைய ஒய்ஃப் அந்த பார்பர் கூட கான்டாக்ட்ல இருந்தாளா, அவன் இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தானா அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியல. நாங்க பிரிஞ்சு இந்த 9 மாசத்துல முதல் 4 மாதங்கள் என்னுடைய பொண்ணு அவ கூட தான் தங்கி இருந்தா. ஆனா அந்த 4 மாசத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே என் கூட தான் என்னுடைய பொண்ணு இருக்கா அப்படின்னும், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 20 அல்லது 25 நாட்களுக்கு முன்னாடி தான் மகாலட்சுமி நான் வேலை செய்யற கடைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனதாகவும் மீடியா கிட்ட மகாலட்சுமியுடைய கணவர் சொல்லியிருக்காரு. அதே போல
போல மகாலட்சுமியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 2 பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை வரும்போது நாங்க சமாதானம் பண்ணி வைக்க தான் பார்த்தோம். ஆனா 2 பேருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல இப்ப செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து மகாலட்சுமியை எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ இருந்துதான் அவளை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்ட மகாலட்சுமியுடைய உடல் அட்டாப்சி எல்லாமே முடிஞ்சு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல மகாலட்சுமியுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கிறதே பார்க்கவே முடியாது. யார்கிட்டையும் அவ்வளவு அதிகமா பேசக்கூட மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு 9:30 மணிக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா நைட் ஒரு 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. யாரோ ஒரு நபர் கூட மகாலட்சுமி கூட சில நாட்கள் தங்கி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் அது அவங்களுடைய பிரதர் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலா மகாலட்சுமிக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறது கூட எங்க யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு சில நாட்கள் ஒரு நபர் மட்டும் பைக்ல கொண்டு வந்து அவங்கள டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூருடைய போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரைம் சஸ்பெக்ட் யாரு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வேறு மாநிலத்தை சேர்ந்தவன், பெங்களூரை சேர்ந்த நபர் கிடையாது. இப்போதைக்கு இதுக்கு மேல வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் போலீஸ் இப்ப மகாலட்சுமி வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த மாலையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மகாலட்சுமி உங்களுடைய கம்பெனில தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறப்ப உங்க எம்ப்ளாயி ஒரு 20 நாட்கள வேலைக்கு வரல அப்படிங்கிறப்ப நீங்க இதை அவங்க ஃபேமிலி கிட்டவோ இல்ல போலீஸ் கிட்டவோ ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? அட்லீஸ்ட் அவங்கள கான்டாக்ட் பண்ண கூட ஏன் ட்ரை பண்ணல அப்படிங்கிற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவுடைய ஹோம் மினிஸ்டர் இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போலீஸ் இந்த கேஸ்ல பல இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும், ஆனா இப்போதைக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்ல முடியாது. பிரைம் சஸ்பெக்ட பிடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது ஒரு நபர் செஞ்சதா இல்ல 2 பேர் சேர்ந்து செஞ்சதா அப்படிங்கறது தான் இப்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ இறந்து போன மகாலட்சுமியுடைய மொபைல் போன் சிடிஆர், கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் மற்றும் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே போலீஸ் இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே இந்த கேஸ்ல இவ்வளவு அப்டேட்ஸ் தான் வெளியே வந்திருக்கு. ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.